வணக்கம் மக்களே, நான் உங்கள் அன்பரசன் லவ் கிங். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு உங்களுக்காக. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்ட் டைமாக வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்க்கு வந்து சிக்கன் மசாலா பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ரெசிபி சொல்கிறேன், நீங்களும் வீட்டில் செஞ்சு சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். ஆயில் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் டொமேட்டோ போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி சிக்கனுக்கு தேவையான அளவு உங்களுக்கு கிரேவி எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஸோ நல்லா கொதிக்க வச்சுட்டு கடைசியாக சிக்கன் பாயில் ஒரு 70% ஆன பிறகு சில்லி பவுடர், கரம் மசாலா, தனியாத்தூள், சீரகப்பொடி, ஜீரா பொடி கொஞ்சமாக, பிளாக் பெப்பர் கொஞ்சம் போட்டு கடைசியாக கருவேப்பிலை போட்டு தூவி விட்டு சும்மா கலக்குனிங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. வேறு லெவல் தெரியும் பார்க்குறது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். இது கூட வந்து இப்போ லைட்டாக வந்து நெய் ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து மேலே அப்படியே சும்மா தூவி விடுங்க. பார்த்தீங்கன்னா பாருங்கள், லைட்டாக உங்களுக்கு கிரேவி வந்து டைட்டாக வருது தெரியும். சிக்கன் பார்த்தீங்கன்னா 90% ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து லைட்டாக இன்னும் கொஞ்சம் கிரேவி கட்டியாகும் போது ஆயில் பார்த்தீங்கன்னா மேலே வரும், நல்லா கொதிக்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் மசாலா வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இது வந்து நம்ம ஒயிட் ரைஸ்க்கு சூடாக சாப்பிடும்போது செம்ம டெம்ப்டியாக இருங்க. நைட்டு 12 மணிக்கு சிக்கன் மசாலா, ஒயிட் ரைஸு, ஆனியன் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலுங்க. சண்டே வந்து ஸ்டாஃப்க்கு வந்து நான்வெஜ்ஜி இங்கே இந்த ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு ஹெல்த்தியான விஷயம். இதில் அன்ஹெல்த்தியான விஷயம் என்னென்னா, நாங்கள் நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்றது தான் அன்ஹெல்த்தி. பட் அவங்க வந்து வீக்லி ஒன்ஸு நைட்டு மட்டும்தான் நான்வெஜ் கொடுக்குறாங்க. சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.